கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ரோமர் 12:18. ரோமர் 12:18. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:18 அப்படியா இருக்கு. கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். அது எத்தனை வசனம்? 18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:13. 1 தெசலோனிக்கேயர் 5:13. என்னங்க எடுக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். கொலோசையர் 3:15. கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நம்ம இருதயத்தில் எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ போராட்டங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் வேதம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது எல்லாத்தையும் மீறி எது ஆளுகை செய்யணுமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யுமானால், இருதயத்துக்குள்ளே இருக்கிற மற்ற எந்த போராட்டங்களாக இருந்தாலும் அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேவ சமாதானம் தான் ஆளுகை செய்யும். சங்கீதம் 34:14. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி, ஒரு வேத வசனம். இது எல்லாருக்கும் இதை நம்ம ஒரு தங்க வசனமாக நாம் என்ன செய்யணும்? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மளோட சமாதானமாகும்படி கர்த்தரே செஞ்சிருவாராம். அல்லேலூயா. அது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. மார்க் 9:49-50. மார்க் 9:49-50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவரோடுவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். உப்புடையவர்களாக இருங்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். மத்தேயு 5:23-24. உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்தபோது உன் பேரில் உன் சகோதரனுக்கு
குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை இருக்கு, அங்கே நினைவு கூர்ந்தீன்னா முதல்ல என்ன செய்ய, நீ காணிக்கை செலுத்துறது முக்கியம் இல்லை, முதல்ல பலிபீடத்தில் உன் காணிக்கை வச்சுட்டு உன் சகோதரனோட போய் ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஆண்டவரே சொன்ன ஒரு வேத பகுதி. மார்க் 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது உங்கள் பேரில் ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால். முதல்ல சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல சொன்னது என்ன சொன்னாரு, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகின்னு சொல்றாரு. ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம பேரில் யாதொரு குறையும் மற்றவர்களுக்கு உண்டாயிருக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கும் யார் பேர்லேயும் குறை உண்டாயிருக்க கூடாதுங்கிறார். அப்படி உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆதியாகமம் 13:8. நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நம்ம பிரியணும்னா நீ முதல்ல தெரிஞ்சுக்க, நீ எங்க போறியோ நீ போ, நான் அடுத்த பக்கம் நான் போறேன்றார். அது தொடர்ந்து படித்தா அது அப்படித்தான் இருக்கு. தீத்து 3:9-10. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகும் வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. புத்தியினமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், இவைகளை குறித்ததான தர்க்கங்கள் இதெல்லாம் வீணாக இருக்கும் என்று சொல்கிறார். அதை பற்றி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வீணாக இருக்கும் என்று ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கார். வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு என்ன செஞ்சிரு, விலகிருங்கிறார். அடுத்து எபேசியர் 4:30-32 வரைக்கும் வாசிக்கலாம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். பிதா எப்படி ஆள் தத்துவத்தில் இருக்காரோ, குமாரன் எப்படி ஆள் தத்துவத்தில் இருக்காரோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் ஆள் தத்துவத்தில் இருக்கிறவர். அவரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள். இது யாரை துக்கப்படுத்த முடியும்? ஒரு மனுஷனை தான் என்ன செய்ய முடியும், துக்கப்படுத்த முடியும். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகத்தினுடைய ஆள் தத்துவம் உடையவர். அவர் துக்கப்படுத்தாதீங்கிறார். அடுத்து எப்படி துக்கப்படுத்த முடியுங்கிறதுக்கு சொல்கிறாரு, சகலவிதமான கசப்பும். நம்ம ஒருத்தருக்கு விரோதமாக நம்ம மனசில் நினச்சிட்டோம்னாலே கசப்பு எங்கே வந்துருச்சு, நம்ம இருதயத்தில் வந்துருச்சு. அதே போல் மற்றவர்களுக்கு விரோதமாக ஏதாவது நினச்சாலும் நம்ம இருதயத்தில் என்ன வந்துடும், கசப்பு வந்துடும். அதனால தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, சகல விதமான கசப்பும். அந்த கசப்பை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து அது என்னவா மாறும், கோபமாக மாறும்.
அந்த கோபத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது என்னவா மாறும்? மூர்க்கமாய் மாறும். அந்த மூர்க்கத்தை அப்படியே அடக்கி வச்சுட்டு இருந்தோம்னா அது கூக்குரலாய் மாறும். சவுண்டு விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த சவுண்டு விட்ட பிறகு அது என்னவா மாறுது? தூஷணம். மற்ற எந்த நற்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற அந்த சுபாவம் நமக்கு வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அதைத்தான் ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கார். 2 பேதுரு 3:16. 2 பேதுரு 3:16. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க. நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகுவதற்காக நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? காத்திருக்கிறோம்ங்கிறார். புதிய வானங்கள்னு இருக்கா, புதிய வானம்னு இருக்கா? வானங்கள் பன்மையில் இருக்கு. அப்போ அந்த வானங்கள் வானங்கள் இத்தனையோ இருக்குன்னு தான் அர்த்தம். வேதவசனம் போய் சொல்றது இல்லை. வானங்கள், புதிய வானங்களும் புதிய பூமி, நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய பூமி, இவைகளை வர காத்துட்ருக்கோம் நம்ம. புதிய வானங்கள், நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய பூமி, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய். கரையற்றவர்கள்னா என்ன தெரியுமா? கரையற்றவர்கள்னா நம்ம உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு சின்ன புள்ளி கூட கரலாம். பிழையில்லாதவர்கள் சொன்னால் என்னன்னா, மற்றவர்களோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியத்தை தான் பிழையில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:11, 11, 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். ரொம்ப தெளிவாக அழகாக குறிப்பிட்டிருக்கார். நாங்கள் உங்களிடத்திலே வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இப்போ பிழையற்ற பரிசுத்தம்னா என்ன? ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் நம்மை பெருகவும் நிலைத்து ஓங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க அவர் உங்களை என்ன செய்யணும்? அப்போ பிழையற்ற பரிசுத்தம் அப்படின்னா மற்ற எல்லா மனுஷரோடும் நாம் சமாதானமாய் இருக்கிற ஒரு அனுபவம். இதுதான் பிழையற்ற பரிசுத்தங்கிறார். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ பிழையற்ற பரிசுத்தம் என்பது என்ன என்பதை நாம் இங்கே விளக்கமாக இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷனிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும், அது பெருகிறது மாத்திரமல்ல நிலைத்து நிற்கணும், நிலைத்து நிற்கவும் நிலைத்து செய்யும்படி செஞ்சு இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்கிறார். எபேசியர் 4:1 முதல் 3 வசனங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடுங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் அதில் 2 பகுதிகள் இருக்குது. தேவன் செய்யும் பகுதி, நமது பகுதி, இது 2 இருக்குது. அதில் தேவன் செய்யும் பகுதி என்ன,
அவர் 4 விதத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வேத வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். யோவான் 17:17 வாசிங்க. உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம். 119 சங்கீதம் 9, 11, 34. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். 34. அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்வேன். யாக்கோபு 1:22. யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருந்தால் தான் நம்மளை வஞ்சிக்காமல் நம்ம இருக்கணும்னு அர்த்தம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வசனம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய் இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 66:2. ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் படைத்த படைப்புகளெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதை பார்த்தால் மிகவும் ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக இதை படைச்சிருக்காருன்னு சொல்லி உயர்க்கக்கூடிய நிலைமையில தான் ஆண்டுடைய படைப்புகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பார்க்குறீங்க, படைப்புகள்லாம் பார்த்து வியந்து சொல்கிறீங்க, ஆனால் நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் அப்படிங்கிறார். சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படியும்படி நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு நாம் வாழ வேண்டும். அடுத்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். 1 யோவான் 1:7-9. 1 யோவான் 1:7-8-9. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆண்டவர் ஒளியில் இருக்கார். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அந்த மாதிரி ஒளியில் நடக்கும்போது நமக்குள் இருக்கிற குறைகள் அது வெளிப்படையாக தெரியும். அந்த குறைகள் வெளிப்படையாக தெரியும் போது அதை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னா இயேசுவின் இரத்தத்துக்கு இருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அப்போ ஒளியிலே நடக்கும்போதும் கூட நமக்கு சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது. ஒளியிலே நடக்கும்போதும் தேவை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே
வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒளியில் நடக்கும்போதும் கூட நமக்கு சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது. நம்ம தான் ஒளியில் இருக்கிறோமே, ஒளியில் நடக்கிறோமே, பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இனிமேல் நமக்கு என்ன சுத்திகரிப்புன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. ஏன்னா அப்போயும் நம்ம குறைகள் இருக்க தான் செய்யுது. அந்த குறைகளை நீக்கக்கூடிய வல்லமை, அந்த குறைகளை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒளியில் நடக்கும்போது நமக்கு சுத்திகரிப்பு வேண்டியிருக்கு. வெளிப்படுத்தல் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. அப்போ யாருடைய ரத்தம்? யாருடைய ரத்தங்க? இயேசுனுடைய ரத்தம். நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, பாவங்களை நம்மை கழுவணும்னா இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன செய்யணும்? கழுவணும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகின அவருக்கு வல்லமையும் மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கு உண்டாவதாக. ராஜாக்கள் ஆளுகை செய்கிறவர்கள், ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறவர்கள். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாத்திரார். அவருடைய ரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மை கழுவும் போது, நம்மை சுத்திகரிக்கும் பொழுது 2 விதமான நிலைமையிலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு ராஜாக்களாக நம்மை மாற்றுகிறார், ஆசாரியர்களாக நம்மை மாற்றுகிறார். ராஜாக்களுடைய வேலை ஆளுகை செய்வது, ஆசாரியர்களுடைய வேலை ஊழியம் செய்வது. அப்போ ஆளுகை செய்யவும் ஊழியம் செய்யவும் நம்ம தகுதிப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே. நித்திய ஆவினா என்னங்க? நித்திய ஆவினா யாரு? இப்போ நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரிகளற சுத்திகரிப்பது. அப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு என்ன வல்லமை இருக்குது? நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. மனசாட்சியை வெளிப்படுத்தல் 12:11 இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரு? அதற்கு முன்னால் இவ்வளோ வசனங்களை வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் தமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அப்போ ஆட்டுக்குட்டியாளருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயிச்சாங்க? அப்போ சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். வெளிப்படுத்தல் 7:13-14. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றிற்று. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத். எது வாசிக்கிறீங்க? வெளிப்படுத்தல் 7:13-14.
அப்போ வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று கேட்கும்போது, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மிகுந்த உபத்திரவத்திலே இருந்து வந்தவர்கள். ரகசிய வருகைக்கு பிறகு உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலத்துக்கு பிறகு மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அப்போ ரகசிய வருகைக்கு நம்ம போயிடணும். இந்த ரகசிய வருகைக்கு போகலைன்னா உபத்திரவ காலம் மிகுந்த மகா உத்தரவ காலத்தில் நாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைகளெல்லாம் அறிக்கை பண்ணி சரி பண்ணி எப்படியாவது ரகசிய வருகையில் நம்ம போயிடணும். இந்த ரகசிய வருகைக்கு போகிறதுக்காகத்தான் சபைகள் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் ரகசிய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ரகசிய வருகைக்கு போக முடியலன்னா உபத்திரவ காலத்திலையும் மகா உத்தரவ காலத்திலையும் மிகுந்த வேதனைப்பட வேண்டிய காலங்கள் இருக்கிறது. இரத்த சாட்சியாக மரித்தாலே ஒழிய அந்த காலங்களிலே நாம் வாழ்வது ரொம்ப சிரமம். அடுத்து பரிசுத்த ஆவியினாலே நம்மை தேவன் பரிசுத்தமாக்குகிறார். ரோமர் 15:16. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். என்னம்மா வாசிக்கிறதெல்லாம் வேற வேற வாசிக்கிட்டு இருக்கீங்க? பரிசுத்த ஆவியினாலே நம்மை பரிசுத்தமாக்குறார். புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது. நம்ம எல்லாரும் புறஜாதியார்கள் தான். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான பலியாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது. அடுத்து சிச்சையினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எபிரேயர் 12:9-10 வசனங்கள். அடுத்து இப்போ சிச்சையினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சரீரத்தின்படி உள்ள தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அடங்கி அஞ்சி நடக்கிறோம். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? வெளிப்படுத்தல் 3:19 லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. நமது பகுதி தேவன் செய்கிற பகுதியை பார்த்துட்டோம். நமது பகுதியில் தேவ பயத்தினால் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7:1. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க பரிசுத்தமாகுதல்ல அது தொடர்ந்து நடைபெற வேண்டியதாக இருக்கு. பரிசுத்தம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தேற்றிக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் ஆகுதல் என்பது கடைசி வரைக்கும் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். இப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு
பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோடே பூரணப்படுத்தணும். தேவ பயம்னா என்ன? தேவ பயம்னா என்னங்க? அதான் சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை தேவன் காண்கிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அதுதான் தேவ பயம். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது? தவறு செய்ய முடியாது. என்னை தேவன் காண்கிறார் என்று நினைக்கிறவன் தவறு செய்ய முடியுமா? தவறு செய்ய முடியாது. அப்படி தவறு செய்கிறாங்கன்னா அவர்கள் துணிகரம் கொண்டவர்கள். அதனால தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும் பரிசுத்தமாகுதலை. தேவன் என்னை காண்கிறார், என் நினைவுகளை அறிகிறார், என்னுடைய எண்ணங்களை அறிகிறார், என்னுடைய இருதயத்தின் நோக்கங்களை அறிகிறார் என்று அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் எப்பொழுதும் காணப்படுவோமே. ஆனால் பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எளிதாக நடக்கும். ஏசாயா 11:2 அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தார்னா இதெல்லாம் அவனுக்குள்ளே இருக்கும். ஞானம், உணர்வு, ஆலோசனை, வல்லமை, பலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாம் அவனுக்குள்ளே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா எல்லா சூழ்நிலையும் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இருந்துட்டாலே மேக்சிமம் நம்முடைய லைஃப் பரிசுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா தேவன் என் நினைவுகளை அறிகிறார், தேவன் என்னுடைய எண்ணங்களை அறிகிறார், என்னுடைய இருதயத்தின் நோக்கங்களை அறிகிறார், அவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானால் பரிசுத்தமாகுதலை எளிதாக நாம் செய்ய முடியும். அடுத்து சுத்திகரிப்பினால் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். 2 தீமோத்தேயு 2:21 ஒருவன் எவைகளை விட்டு அதுக்கு முன்பு உள்ள பகுதியை வாசிங்க. அதாவது ஒரு வீட்டில் பாத்திரங்கள் இருக்குது. அந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்ட பாத்திரங்கள்? பொண்ணு, வெள்ளி, அப்புறம் என்னங்க, அதாவது பாத்திரம் எப்படி இருந்தாலும் அன்றாட உபயோகத்திற்கு அந்த பாத்திரம் பயன்பட வேண்டுமென்றால் அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறார். வீட்டில் விருந்தாளிங்க வர்றாங்க. அவங்க இருக்கும்போது நம்ம பொண்ணு, வெள்ளி இருக்கிற பாத்திரத்தை எடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த பொண்ணு, வெள்ளி என்ன செய்யணும்? துடைக்கணும், விளக்கணும், அதெல்லாம் செஞ்சு தான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். அது செய்கிறதுக்கு அந்த நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் தினமும் நம்ம பயன்படுத்துகிற பாத்திரம் இருக்கும். அந்த தினமும் நம்ம பயன்படுத்துகிற பாத்திரம் தினமும் நம்ம அதை கழுவி வைக்கிறோம், தினமும் அதை நல்லா துடைச்சி வைக்கிறோம். அப்படிலாம் இருக்கிறனால அதுதான் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் இதெல்லாம் எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை சுத்திகரித்து கொண்ட நிலைமையில் நாம் இருப்போமானால் எந்த நேரத்திலேயும் ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரமாய் நாம் இருக்க முடியும். உபாகமம் 8:2 உபாகமம் 8:2 யார் சொல்கிற வார்த்தைங்க? யார் சொல்கிறா? என்னங்க யார் சொல்கிறா? யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, எங்களுக்கு என்னங்கன்றீங்களா? மோசே. ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? மோசேன்னு சொல்ல தெரியலையே. மோசே தான் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியணும். இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த நடத்தி வந்த பாதைகளில் அவர் அவங்கள ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ அப்படின்னு
நீ நடந்து வந்த பாதையில் உன் உள்ளத்தில் இருந்ததை நீயே அறியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது எல்லா வழியிலும் உன்னை நடத்தி வந்தேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நீதிமொழிகள் சங்கீதம் 11:5. சரி, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். யாருக்கு சொல்கிற வார்த்தைங்க? ஆபிரகாமுக்கு யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பிள்ளையாண்டான்னா யார்? ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்துறதுக்காக கொண்டு போகிறார். பெத்த பிள்ளையவே பலி செலுத்துறதுக்காக கொண்டு போகிறாருன்னா அந்த அந்த காட்சியை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இப்போ சொந்த பிள்ளையவே பலி செலுத்துறதுக்கு கொண்டு போகும்போது அவருக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் இருந்திருக்கும், பிள்ளையை பற்றிய எவ்வளவு ஏக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே இருந்த மாதிரி தெரியல. வசனத்தில் சொல்லியிருக்கிறத பார்த்தா அவர் தைரியமாக பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய எண்ணம் என்னன்னா, பிள்ளையை பலி செலுத்தினாலும் மறுபடியுமாய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி என் கையில் ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு தான் அங்கே ஆபிரகாம் போகிறார். அதைத்தான் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது 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 அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்படி பாராட்டு பத்திரம் வாங்கிட்டு அப்படியே அவர் வந்துடலாங்க. தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார். கடைசியில் புதரில் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கிடாங்களை இருந்துச்சு. அங்கே பார்த்த உடனே அந்த ஆட்டுக்கிடாயை தேவனுக்கு என்று என்ன செய்தார்? பலி செலுத்தினார். வேத வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சிட்சையினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இது தேவன் செய்கிற பகுதி. நம்முடைய பகுதி தேவ பயத்தினால, சுத்திகரிப்பினால நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பது நமது பகுதியாய் இருக்கிறது. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கர்த்தராக இருக்கிற இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்துறப்புக்குள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத பகுதிகள் எங்களுடைய வாழ்க்கையில் அது எங்களுடைய அனுபவமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.